நாடு முழுவதும் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அரிபரந்தராமன் தெரிவித்துள்ளார். மதுரை மத நல்லிணக்க வழக்குரைஞர்கள் சங்கம் சார்பில் திருப்பரங்குன்றம் தீர்ப்புகள் சொல்வது என்ன, வரலாற்று உண்மை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அரிபரந்தாமன் பங்கேற்று முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசி, அவர் வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டால் தடுக்கும் வகையில் 1991ஆம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டதாக கூறினார். வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதி அரிபரந்தாமன் தெரிவித்தார். பாபர் மசூதி தீர்ப்பிலே அந்த 5 நீதிபதிகள் தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 1991ஆம் ஆண்டு மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கே, அதன்படி இனிமேல் எந்த தாவா வந்தாலும் அப்படிலாம் எதையும் தாவா கிளப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ காசியில் இருக்கக்கூடிய மசூதி, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதி, மதுரா கிருஷ்ணன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதி, சாம்பல் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மசூதி, அஜ்மீரில் இருக்கக்கூடிய தர்கா போன்ற 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இதே தகராறு இவங்க பண்றாங்க. இங்க எப்படி இங்க பண்ற மாதிரியே அவைகளை எல்லாம் உச்ச நீதிமன்றம் தடை செய்திருக்கிறார்கள்.